Now question number 15 from exercise 12.3 areas related to circle. Okay, the question is, in the figure 12.33 ABC is a quadrant of a circle. Which one is the quadrant? This one, ABC. Clearly seen, this ABC is the quadrant of the circle, right? Okay, then radius of the circle is 14 centimeters. So this is radius. If you draw some line anywhere, that is radius, right? This is also radius. So this is 14 and 14 centimeter. Then a semicircle is drawn with BC as diameter. A semicircle is drawn BC as the diameter. BC diameter வச்சுட்டு ஒரு semicircle draw பண்ணியிருக்காங்க. Find the area of the shaded region. இந்த shaded region ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின் இது. இதில் we have 3 portions இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? லாஜிக் சிம்பிளாக திங்க் பண்ணுங்கள். இந்த ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா we need to know the area of this semicircle minus this area இல்லையா? ஸோ இந்த ஏரியாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? How can we find out the value of this second region? Okay, now இதை விட்டுருங்க, இதை மறந்துடுங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த செக்டார் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த செக்டாரில் ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கலாமா? இந்த டோட்டல் இது கண்டுபிடிக்கலாமா? இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டோட்டல் ஏரியாவை ஃபைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவையும் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிளை மட்டும் கட் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா கிடைக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா இந்த செமி சர்க்கிளோட கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் மைனஸ் பண்ணால் ஷேடட் ரீஜன் கிடைச்சிரும். ஓகே, given that ABC is a quadrant, ABC இது வந்து ஒரு quadrant, R வந்து 14 centimeter. ஓகே, BC is a semicircle, BC இது இந்த not this one. ஓகே, BC is semicircle. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி ஃபைன் பண்ணலாம்? இப்போ we need value of BC இல்லையா? இந்த வேல்யூ, இந்த டயாமீட்டர், இந்த செமி சர்க்கிளுக்கு எது டயாமீட்டர்? BC த டயாமீட்டர். அப்போ இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது? யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி BC ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். BC ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர்ட் ப்ளஸ் AB ஸ்கொயர்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே, நவ் இப்போ இதுவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு, இது ஒரு சிம்பிள் லாஜிக்னு வச்சுக்கோங்களேன். இந்த AB ஸ்கொயர்டு AB அண்ட் AC ஆர் ஈக்குவல். அதனால் ஏபிக்கு பொதுவாக ஏசின்னு இங்கே எழுதிக்கலாம். AC ஸ்கொயர்ட் இன்ஸ்டெட் ஆஃப் AB ஸ்கொயர்டு AC ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் தான் இல்லையா? அப்போ BC ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 2AC ஸ்கொயர்ட். அப்போ BC ஈக்குவல் டு √2 என்ன பண்ணும்? அப்போ BC ஈக்குவல் டு √2AC ஸ்கொயர்னு வருமா? இதில் ஒரு ஏசியை அவுட் ஆஃப் த ரூட் எடுத்துக்கலாம். டூக்கு வந்து ரூட் வெளியே எடுக்க முடியாது, அதனால் √2AC. BC இஸ் ஈக்குவல் டு √2AC. இங்கே ஏசியோட வேல்யூ என்ன? 14 சென்டிமீட்டர். ஸோ BC ஈக்குவல் டு 14 √2 சென்டிமீட்டர். இப்போ இந்த BCங்கிறது என்ன? BC அப்படிங்கிறது தான் வந்து இந்த BC தான் வந்து டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள். ஸோ செமி சர்க்கிளோட டயாமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டயாமீட்டர் நமக்கு தெரியும்னா ரேடியஸ் என்ன வரும்? டயாமீட்டர் பை 2. half ஆஃப் த டயாமீட்டர் இஸ் த ரேடியஸ் இல்லையா? இந்த டயாமீட்டரில் பாதி தான் ரேடியஸ். அப்போ 20 எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? அது 14 √2. அப்போ ரேடியஸ் 1 ஈக்குவல் டு, இதை நம்ம ஆல்ரெடி ரேடியஸ்னு சொன்னோம் இல்லையா, இந்த செக்டரோட ரேடியஸ்னு, அதனால் இது R1 வச்சுக்கிட்டேன். அப்போ BC பை 2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது டயாமீட்டர் பை 2 இஸ் ஈக்குவல் டு 14 √2 பை 2, 7 √2. இது என்ன வரும்? 7 √2 வரும். ஓகே, √2 பை 2ல் 7 √2 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு R கிடைச்சாச்சு இல்லையா? R1 இதோட ரேடியஸ் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகே,
இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை இது பண்ணலாம். அப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் 3 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆன் பிசி, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், இந்த செமி சர்க்கிள் ஓகே ஆன் பிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ரீஜன் 2, ஏரியா ஆஃப் ரீஜன் 2. இந்த செமி சர்க்கிள்லேருந்து இந்த ரீஜன் 2-வை கழிச்சோன்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்லேருந்து இந்த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் 3 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆன் பிசி. 3 வேணும்னா இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணணும். இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்போ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆன் பிசி மைனஸ் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஏபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். பாருங்கள், ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் 3 நமக்கு வேணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆன் பிசி எது? இந்த ஏரியாவிலேருந்து we have to மைனஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ஏரியா. இது மட்டும் வேணும்னா ஓகே. அடுத்தது இது மட்டும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியா ஆஃப் ரீஜன் 2 மறுபடியும் பாருங்கள், ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஆன் பிசி அதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? இது ஏரியா ஆஃப் ரீஜன் 2 அது வந்து ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஏபிசி, ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஏபிசி மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணோன்னா இது மட்டும் கிடச்சிருமா? ஓகே. இப்போ அது வந்து πr1² 2, ஏன்னா இது வந்து r1 எடுத்துருக்கோம் இல்லையா, இதோட ரேடியஸ் வந்து r1 எடுத்திருக்கேன் ஓகே. அப்போ πr1² 2 மைனஸ் ஏரியா ஆஃப் அ குவாட்ரண்ட் ஏபிசி, இந்த ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா θ/360 போடுவோம். இது குவாட்ரண்ட்டுங்கிறதுனால 1/4 நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம், பட் நான் θ/360 போட்டிருக்கேன். இன்ட்டு πr² மைனஸ் இந்த இதோட ஏரியாவுக்கு ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் பிஹெச். அப்போ நீங்கள் அந்த வேல்யூஸ்லாம் அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா you will get the answer of 98 centimeter square is the area of shaded region. ஓகேவா? உங்களுக்கு இந்த லாஜிக் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த கால்குலேஷன் மட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கால்குலேஷன் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நீங்கள் இந்த கொஷின் கண்டுபிடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி தான், அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. ஸோ ஹியர் R1 என்னது? ரேடியஸ் 1 7√2 ரைட், 7√2 வரும். இந்த R1² வந்து நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த R² ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர் ஓகே, ஹைட் இஸ் ஆல்சோ 14 சென்டிமீட்டர். இந்த வேல்யூலாம் இதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷூர்லி ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்ப்ளனேஷன். 16th சம்மும் நான் உங்களுக்கு லாஜிக் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம எல்லா சம்முமே கால்குலேஷனோடு பார்த்தோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த லாஜிக் சொல்லிடுவேன். நீங்கள் அந்த லாஜிக் வச்சுட்டு அந்த சம் எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் லாட் ஆஃப் சம்ஸ் ஓகே. டிசைனாக கொடுத்துருப்பாங்க நிறையா, பட் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூ இட். ஒன் மோர் திங் இஸ் யூ ஹேவ் டு do a lot of work in calculation part okay, lot of practice in calculation part okay. இப்போ 16th sum வந்து என்னன்னு பாருங்கள். இப்போ இது வந்து calculate the area of a designed region in figure 2 common between the two quadrants of circles of radius 8 cm each ஓகே. இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இது ஒரு சர்க்கிள் ஓகேவா, இதில் இது வந்து ஒரு குவாட்ரண்ட், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாட்ரண்ட் ஓகே, இது வந்து ஒரு குவாட்ரண்ட், இது வந்து ஒரு குவாட்ரண்ட் ஓகே. அப்போ ரெண்டுக்குமே இந்த ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 8 சென்டிமீட்டர். அப்போ இதோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் வருமா? அப்போ இதோட 8 சென்டிமீட்டர், இதோட அப்போ இது என்ன ஆகும்? ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுமா? ஓகே.
அப்போ இந்த சைடு எவ்வளவு, ஸ்கொயர் ஆஃப் த சைடு 8 சென்டிமீட்டர் as well as this is the radius of the இந்த என்ன சொல்கிறது quadrant. ஓகே, செக்டார் quadrant. ஓகே குவாட்ரண்ட்னா என்னென்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு சர்க்கிளோட 1/4 பார்ட்டு தான் குவாட்ரண்ட். ஓகே, இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, அதோட 1/4 பார்ட்டு இந்த குவாட்ரண்ட். ஓகே, அப்போ இதில் என்ன லாஜிக், ஏரியா ஆஃப் த ரிக்வயர்ட் ரீஜன், டிசைன்ட் ரீஜன், இந்த டிசைன்ட் ரீஜனோட மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா வாட் யூ ஷுட் டூ, ஏரியா ஆஃப் ஸ்கொயர், இந்த ஸ்கொயரோட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் ஏரியாவிலேருந்து யூ ஹாவ் டு மைனஸ் திஸ் ஏரியா அண்ட் திஸ் ஏரியா. இந்த ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுவும் ஒரே வேல்யூ தான், ஏன்னா ரேடியஸில் சேம் தான் இல்லையா. அப்போ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் இல்லாத பார்ட் கிடச்சிரும் ஏரியா. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு செக்டாரோட ஒரு குவாட்ரண்ட்டோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை வந்து டோட்டல் ஏரியாவிலேருந்து யூ ஷுட் மைனஸ் இந்த ஏரியா, ஸ்கொயர் வேல்யூலேருந்து இந்த ஏரியா மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. இந்த வேல்யூ இன்ட்டு 2 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எம்டி ஸ்பேஸோட, டிசைன் இல்லாத எம்டி ஸ்பேஸோட டோட்டல் ஏரியா கிடச்சிரும். அந்த டோட்டல் ஏரியாவை இந்த ஸ்கொயரோட ஏரியா வேல்யூலேருந்து இந்த 2ஓட வேல்யூக்கு மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, அதான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன், ஏரியா ஆஃப் டிசைன் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ஏபிசிஎஃப் இன்ட்டு 2. இந்த ஏபிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணுன்னா, இதோட வேல்யூவை இந்த டோட்டல் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா, இதோட வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் கிடைக்கும். இது இன்ட்டு 2, இந்த டோட்டல் வேல்யூவை 64 மைனஸ், ஓகே, அதாவது சைடு மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.